இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. அத்தனை பேர் முன்னாடியும் நான் பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க பாட்டி. என்னால அததான் தாங்கிக்க முடியல. அப்படியே கூனி குறுகி போய் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தப்போ அப்படியே எங்கேயாச்சும் போய் செத்து போயிடலாம் நினைச்சேன். என்ன பேசுற பாரதி? நீ எதுக்காக சாகணும்? தப்பு பண்ணவ தைரியமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா இருக்கும்போது நீ எதுக்கு கோழத்தனமா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? இங்க பாரு பாரதி, நீ இத பண்ணலன்னு உன் மனசாட்சிக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். நீ நல்லவ பாரதி, அந்த மித்திர கெட்டவ. அவ ஆரம்பத்துல ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசில உண்மை மட்டும்தான் நிலைச்சு நிக்கும். நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீ வேணா பாரு, உனக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நீ எந்த தப்பும் பண்ணலேன்னு கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெளியே வரத்தான் செய்யும். நான் அத பார்க்க தான் போறேன். பாட்டி, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல பாட்டி. மித்ரா என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டா. பார்த்த வேலைக்கும் சம்பளம் வராதுன்னு சொல்லிட்டா. அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீ ரொம்ப யோசிக்காத பாரதி, உனக்கு எந்த கெட்டதுமே நடக்காது. எனக்கு அதுல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். டே ஆதி, எப்படி இருக்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நானே ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சர்வேஷ், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ஆதி, உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அதை பற்றிலாம் நான் அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். நான் இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன். அந்த வீடியோவில் இருக்கிற ஆட்டோ டிரைவரை உடனே ட்ரேஸ் பண்ணி எனக்கு கால் பண்ண. சரி, அந்த டிரைவரை ட்ரேஸ் பண்ணதும் உனக்கு நான் கால் பண்ணுறேன். ம். பக்காவா பிளான் பண்ணி காய நகர்த்திருக்காங்க. பாரதி இந்த மாதிரி மாட்டி விட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னாச்சு? நான் இப்போ இந்த ஆட்டோ டிரைவர் கூட தான் இருக்கேன். ஃபோன் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீ பேசு இரு. ஹலோ, நேத்து மித்ரா கார்மெண்ட்ஸ் பக்கத்துல ஈவினிங் ஒரு பொண்ணு உங்க ஆட்டோல வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், என் ஆட்டோவில் தான் சவாரி வந்தாங்க. நேற்று 500 ரூபா சவாரிக்கு கொடுத்தாங்க சார். நான் சில்லறை இல்லைன்னு சொன்னதுக்கு என்னையே வச்சுக்க சொல்லிட்டு வேகமாக போயிட்டாங்க சார். அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், நம்ம சைதாப்பேட்டை ஜானகி நகர் இருக்குல்ல, அதில் 2வது தெருவில் நம்பர் 66ல் இறக்கி விட்டேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். என்ன விஷயம் ஆதி, திடீர்னு ஃபோன் பண்ணி ஆட்டோ பற்றின டீட்டெயில்ஸ் கேட்ட? இப்போ அவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க? டேய், எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. எதுவாக இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ஓகே. ஓடி இவள ஆதி கிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவள நம்பாதீங்க, இவ சரியில்லைன்னு. ஆனா ஆதி என் பேச்ச கேட்கறதே கிடையாது. மித்ரா சொல்லியும் கேட்கறது கிடையாது.
இவ பெரிய இவன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா ஆடிட்டு இருந்தார்ல, இவள நம்பி இந்த வீட்டுல தங்க இடம் கொடுத்த பாவத்துக்கு நல்ல பெருசா பண்ணிட்டா. சுதாகர், இவகிட்ட இன்னும் என்ன பேச்சு? திருடின பணத்தை அவகிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு. சுதாகர், இனி அவ ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டுல நம்மளால நிம்மதியா ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இவங்கெல்லாம் தூங்குறப்ப பணத்துக்காக தலை மேல கல்ல தூக்கி போடுறதுக்கு கூட தயங்கவே மாட்டாங்க. என்னம்மா வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம பாரதிய பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க. பாரதி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவ அவ்வளவு நல்லவ கிடையாது. இவளையெல்லாம் நம்பிக்கிட்டு இவ கூட எல்லாம் இருக்காதீங்க. பேசாம உங்க வீட்டை பார்த்து கிளம்பி போங்க. சரியான கில்லாடியா இருப்பா போல இருக்கு. ஏ பாரதி, நீ ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தை கொடுத்துட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. பாட்டி, இவ எந்த பணத்தையும் நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். அத நாம இவரோட சம்பளத்துல பிஎஃப்ல இருந்து பிடிச்சுக்கலாம். முதல்ல இதுங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு போனாலே இந்த வீட்டுக்கு நல்ல நேரம் வந்துடும். இவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியல பாட்டி. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏ பாரதி, பாட்டி சொன்னதை கேட்டல, மரியாதையா பெட்டி படுக்கையோட உன் குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிடு. இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. யார் சார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ஒரு முக்கியமான விஷயம். உங்களை யாருன்னு எனக்கு தெரியலையே சார். நான் உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 minutes பேசலாமா? இங்க யாரும் இல்ல சார். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு பாருங்க. யார் சார் நீங்க? நான் யாரு என்னங்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியான பதிலை சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா உன்னை இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. உனக்கு எப்படி வசதி? சார் அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்றேன்.